Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson health and diseases. இந்த lesson 10th standard scienceல biologyல 21st unit-ஆ கொடுத்திருக்காங்க. இந்த lessonோட book back 1 mark question and answers தான் பார்க்க போறோம். lessonோட name health and diseases. First choose the correct answer. First question, tobacco consumption is known to stimulate secretion of adrenaline. The component causing this could be dash. Options are A. Nicotine, B. Tannic acid, C. Curcumin, D. leptin. Correct answer is option A. Nicotine. நம்ம டொபாக்கோ சாப்பிட்றதுனால டொபாக்கோனா புகையிலன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம பாடியில் அட்ரினலின் செக்ரீஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரினல் கிளான்ஸில் இந்த அட்ரினல் செக்ரீஷனை காஸ் பண்ணுற காம்போனன்ட் வந்து எதுன்னு கேட்குறாங்க. டொபாக்கோவில் நிக்கோட்டின் ஒன்று இருக்குது, அதுதான் இந்த அட்ரினல் செக்ரேஷனை வந்துட்டு அதிகமாக்குது. இந்த அட்ரினலின் வந்துட்டு நமக்கு அதிகமாக செக்ரேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் பீட்லாம் அதிகமாகும். மசில்ஸ்க்குலாம் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து ரீடைரக்ட் பண்ணி மசில்ஸ்க்குலாம் நிறைய எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல நடக்கிற சேஞ்சஸ் இந்த அட்ரினல் செக்ரேஷன்னால. Second question, World No Tobacco Day is observed on dash. Options are A. May 31, B. June 6, C. April 22, D. October. Correct answer is option A. May 31. Question number 3, cancer cells are more easily damaged by radiations than normal cells because they are. Options are A. different in structure, option B. non-dividing, option C. mutated cells, option D. undergoing rapid division. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்துட்டு நம்ம ரேடியேஷன்ஸ்னால வந்துட்டு நம்மளோட நார்மல் செல்ஸை விட கேன்சர் செல்ஸ் வந்துட்டு அதிகமாகவே பாதிக்கப்படுது, டேமேஜ் ஆகுது. அது ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா கேன்சர் செல்ஸ் வந்து அண்டர் கோயிங் ரேபிட் டிவிஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதாவது நம்மளுக்கு கேன்சர் செல் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கேன்சர் செல் உருவாகுதுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அது டிவைட் ஆகி அது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் கேன்சர் கட்டியாக பெருசாக வரும். இந்த கேன்சர் செல்ஸை இந்த மாதிரி இது அந்த கேன்சர் செல்லோட டிவிஷன் அண்ட் க்ரோத்தை வந்துட்டு இந்த ரேடியேஷன் போய் ஸ்டாப் பண்ணிடும். அதனால தான் வந்துட்டு கேன்சர் செல்ஸ் ஈஸியாக ரேடியேஷன்ஸ்னால டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டிவிஷனையும் க்ரோத்தையும் வந்துட்டு ரேடியேஷன் ஸ்டாப் பண்ணுது. Fourth question, which type of cancer affects lymph nodes and spleen? Options are A. carcinoma, option B. sarcoma, option C. leukemia, option D. lymphoma. Correct answer is option D. lymphoma. லிம்போமானா என்னன்னா வந்துட்டு இந்த டைப் ஆஃப் கேன்சர் வந்து அஃபெக்ட்ஸ் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இன் அவர் பாடி. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா என்னன்னா வந்துட்டு நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிணநீர் அமைப்பு உடம்புல, அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய நீர் சுரக்கிறதுக்கு இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இம்யூனிட்டி சம்மந்தமாக அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் செக்ரீட் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற மியூக்கஸு லிம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு செக்ரீட் ஆகிறதுக்கு வந்து இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் எதுக்கு இந்த செக்ரேஷன் நடக்கும்னா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது தான் வந்துட்டு இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தோட வேலை. கழிவுகளை வெளியேற்றுறது, டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது. இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை தான் வந்துட்டு இந்த லிம்ஃபோமான்ற கேன்சர் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன் இது எல்லாமே லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் தான் வரும். Fifth question, excessive consumption of alcohol leads to dash. Options are A. loss of memory, B. cirrhosis of liver, option C. state of hallucination, option D. suppression of brain function. நம்ம ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது லிவர் தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சிரோசிஸ் ஆஃப் லிவர். சிரோசிஸ் ஆஃப் லிவர்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சிரோசிஸ் ஆஃப் லிவர். சிக்ஸ்த் கொஸ்டின், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இஸ் டியூ டு டேஷ். Options are A. streptococci bacteria, option B. inflammation of pericardium, option C. weakening of heart valves, option D. insufficient blood supply to heart muscles. Correct answer is option D. insufficient blood supply to heart muscle. coronary heart diseaseல என்ன நடக்கும்னா, அதிகப்படியான கொலஸ்ட்ரால் வந்துட்டு blood vesselsல போயிட்டு டெபாசிட் ஆகிடும். இது கொலஸ்ட்ரால் அதிகமாக டெபாசிஷன் ஆகிறதுனால ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சப்ளை வந்துட்டு கிடைக்காது. இதுதான் இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ். செவன்த் கொஸ்டின், கேன்சர் ஆஃப் த எபிதீலியல் செல் இஸ் கால்டு டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ. லியூகேமியா, ஆப்ஷன் பி. சர்க்கோமா, ஆப்ஷன் சி. கார்சினோமா, ஆப்ஷன் டி. லிம்ஃபோமா. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கார்சினோமா.
எபித்தீலியல் செல்ஸ்ல வர கேன்சருக்கு பேரு கார்சினோமா அப்படின்னு சொல்றாங்க. எபித்தீலியல் செல்ஸ்லாம் என்னன்னாக்கா, எபித்தீலியல் செல்ஸ்னா என்னன்னா, நம்ம பாடியோட பாடி சர்ஃபேஸ்ல தான் வந்துட்டு இந்த எபித்தீலியல் செல்ஸ் அமைஞ்சிருக்கும். அதாவது ஸ்கின்னு, பிளட் வெசலு, ஆர்கன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இந்த மாதிரி எல்லாத்தோட சர்ஃபேஸ்லயும் இது எபித்தீலியல் செல்ஸால ஆனது தான். நம்ம ஸ்கின் கேன்சர் இது எல்லாமே வந்துட்டு இந்த கார்சினோமால இதுவானது தான். இந்த எபித்தீலியல் செல்ஸை அஃபெக்ட் பண்ணி தான் நமக்கு அந்த கேன்சர் வரும். 8th question, metastasis is associated with dash. Options are A, malignant tumor, option B, benign tumor, option C, both A and B, option D, crown gall tumor. Correct answer is option A, malignant tumor. மெட்டாஸ்டாட்டிசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் கேன்சரஸ் செல்ஸ் மைக்ரேட் டு டிஸ்டன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் அஃபெக்ட் நியூ டிஷ்யூஸ். நம்ம பாடியில் ஒரு இடத்துல கேன்சர் செல்ஸ் வந்துச்சுன்னா அது மற்ற பாடி பார்ட்ஸ்க்கும் வந்துட்டு மூவ் ஆகிட்டு நியூ டிஷ்யூஸ் அஃபெக்ட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு மேலிக்னன்ட் டியூமர்னால் என்னன்னு பார்த்தா, இது வந்துட்டு சீக்கிரமாக க்ரோ இந்த மேலிக்னன்ட் டியூமர் ஒரு இடத்துல டியூமர் கட்டி வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப வேகமாக டெவலப் ஆகி க்ரோ ஆகி சரௌண்டிங் நார்மல் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுறது தான் மேலிக்னன்ட் டியூமர். ஸோ இந்த மேலிக்னன்ட் டியூமர் வந்து எந்த ப்ராசஸோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தா மெட்டாஸ்டாசிஸ். 9th question, polyphagia is condition is seen in dash. Options are A, obesity, option B, diabetes mellitus, option C, diabetes insipidus, option D, AIDS. Correct answer is option B, diabetes mellitus. அதாவது பாலிஃபேஜியானா என்னன்னா, இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது அதிகமாக வந்துட்டு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஒரு பசி எடுத்துகிட்டே இருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பேர் தான் வந்துட்டு பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. 10th question, where does alcohol affect immediately after drinking? Options are A, eyes, B, auditory region, C, liver, option D, central nervous system. Correct answer is option D, central nervous system. Next, நம்ம பார்க்க போது fill in the blanks. First question, cirrhosis is caused in liver due to excessive use of dash. Correct answer is alcohol. நம்ம alcohol நிறைய எடுத்துக்கிறதுனால தான் வந்துட்டு cirrhosis வந்துட்டு liverல உருவாகுது. Second question, highly poisonous chemicals derived from tobacco is dash. Correct answer is nicotine. Highly poisonous chemicals derived from tobacco is nicotine. Third question, blood cancer is called dash. Correct answer is leukemia. Blood cancer can be leukemia. Fourth question, less response of a drug to a specific dose with repeated use is called dash. Correct answer is tolerance. நம்ம இப்போ வந்து பர்டிகுலர் ட்ரக்கை வந்துட்டு நம்ம மேலே மேலே எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னாக்கா அந்த ட்ரக் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம உடம்புல அது வேலை செய்யாமல் போயிடும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் டாலரன்ஸ். இப்போ நம்ம வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரெகுலர் பெயின் கில்லர் எடுத்துகிட்டே இருக்கோம்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பெயின் கில்லர் வந்து நம்ம உடம்புல வேலை செய்யாது. அந்த பெயின் கில்லருக்கு நம்ம பாடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th question, insulin resistance is a type condition in dash diabetes mellitus. Correct answer is type 2. Next நம்ம பார்க்கறது match the following. காலம் ஏல வந்துட்டு கேன்சர் நேம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் கேன்சர்ன்றது காலம் பியில் சொல்லியிருக்காங்க. அதை மேட்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்க்கோமா, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கனெக்டிவ் டிஷ்யூ கேன்சர். செகண்ட் கார்சினோமான்றது வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர். கார்சினோமான்றது நம்ம சொன்ன மாதிரி எபித்தீலியல் செல்ஸ் பாடி சர்ஃபேஸில் இருக்கிற எபித்தீலியல் செல்ஸை அஃபெக்ட் பண்ணுறது தான் இந்த கார்சினோமா. தேர்டு கொஸ்டின் பாலிடிப்சியா, இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா பாலிடிப்சியான்றது வந்து எக்ஸசிவ் தர்ஸ்ட், இந்த டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் பேர் தான் பாலிடிப்சியா. ஃபோர்த் கொஸ்டின் பாலிஃபேஜியா, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா எக்ஸசிவ் ஹங்கர். ஃபிஃப்த் கொஸ்டின் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். கரெக்ட் ஆன்சர் இஸ் லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு ஹார்ட் மசில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எய்ட்ஸ் இஸ் அன் எபிடெமிக் டிசீஸ். திஸ் இஸ் ட்ரூ. எபிடெமிக் டிசீஸ்னா என்னன்னா இப்போ ஏதோ ஒரு டிசீஸ் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டிசீஸ்னால வந்துட்டு சடன் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கேசஸ், அதனால அஃபெக்ட் ஆகுறவங்க அதிகமாகிக்கிட்டே இருப்பாங்க சடனாக. அதுதான் எபிடெமிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எய்ட்ஸ் ஒரு எபிடெமிக் டிசீஸ்.
Second question, cancer causing genes are called oncogenes. This is true. Oncogeneன்றது என்னன்னா அது வந்து கேன்சர் காஸ் பண்ற ஒரு ஜீன் அது. Third question, obesity is characterized by tumor formation. This is false. ஒபிசிட்டின்றது வந்துட்டு என்னன்னா உடல் பருமன் தான் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. இது டியூமர் ஃபார்மேஷன் கிடையாது. இதுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், obesity is characterized by accumulation of excess body fat. Fourth question, in leukemia, both WBCs and RBCs increase in number. This is false. Correct statement என்னன்னா in leukemia, only WCs in bone marrow and lymph nodes increase in number. Fifth question, study of cause of disease is called etiology. This is true. Sixth question, AIDS is not transmitted by contact with the patient clothes. This is true. அதாவது எய்ட்ஸ் அஃபெக்ட் ஆனவங்களை தொடுறதுனாலையோ அவங்க க்ளோத்ஸ் தொடுறதுனாலையோ வந்துட்டு இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது. செவன்த் கொஸ்டின், டைப் 2 diabetes mellitus results due to insulin deficiency. This is false. Type 2 diabetes mellitus results when the target cells do not respond to insulin. This is the correct statement. Eighth question, carcinogens or cancer causing agents. This is true. Ninth question, nicotine is a narcotic drug. This is true. 10th question, cirrhosis is associated with brain disorder. This is false. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிரோசிஸ் வந்துட்டு ஃபேட்டி லிவரை தான் சிரோசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சிரோசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் லிவர் டேமேஜ் ரிசல்ட்ஸ் ஃபேட்டி லிவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன், all drugs act on the brain. Reason, drugs disturb the functioning of the body and mind. இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். நம்ம எந்த ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு அது பிரெயினை தான் டைரக்டாக அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிரெயின் அண்ட் பாடி ஃபங்க்ஷனையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. செகண்ட் கொஸ்டின் அசர்ஷன், excretion of excess glucose in urine is observed in a person with diabetes mellitus. Reason, pancreas is unable to produce sufficient quality of insulin. This is true. அதாவது என்னன்னா டயபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்றது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா யூரின்ல வந்துட்டு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து பேன்க்ரியாஸ்னால வந்துட்டு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் இன்சுலினை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதனால தான் வந்துட்டு யூரின்ல எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இது அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஐடிடிஎம், இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் மில்லட்டஸ். செகண்ட் வந்துட்டு ஹெச்ஐவி, இதுக்கோட ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ். தேர்டு வந்துட்டு பிஎம்ஐ, இதோட எக்ஸ்பேன்ஷன் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஃபோர்த் வந்துட்டு எய்ட்ஸ், இதோட எக்ஸ்பேன்ஷன் அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஃபிஃப்த் வந்துட்டு சிஹெச்டி, இதோட எக்ஸ்பேன்ஷன் கொரோனரி ஹார்ட் டிசீஸ். சிக்ஸ்த் வந்துட்டு என்ஐடிடிஎம், இதோட எக்ஸ்பேன்ஷன் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் மில்லட்டஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.